அரங்கனுக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது
ஒப்படைத்து என்னுடைய பாலனுக்கு நல்ல நல்ல பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும் அண்ணா சொல்லி வாத்தியாரிடத்தில் ஒப்படைத்த பொழுது வாத்தியாருடைய வாழ்க்கையிட்ட வல்லரக்கராச மக்கள் ஆமாம்மா எப்படிப்பட்ட பாடங்களை படித்து வருகிறான். எப்படிப்பட்ட பாடங்களையுமா படித்து வருகின்றான். அறிகுறி கொண்டனே தன் அறிந்து கொண்டானா அறிந்து கொண்டானா அறிந்து கொண்டானா அறிந்து கொண்டானா அன்னையும் பிறவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டானா அன்னையும் பிறவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டானா தெரியாத பாடங்களே கிடையாது. ஏன்னா மன்னன் வீட்டு பிள்ளை அல்லவா. சரி 16 17 வயதான பொழுது அம்மா என்ன நினைக்கிறாங்க? செக்கனவு பொன்னிருந்தாலும் செடிக்கு திங்க காணுமா செடிக்கு திங்க காணுமான்னு சொல்வார்கள் அல்லவா. அளவு பொன்னிருந்தாலும் ஆக்கி உண்ண காணாது. அது ஆக்கி உண்ண காணுமா. அப்ப அவரவருடைய குலத்திற்கு தகுந்தவாறு படிக்க வேண்டும் என்று சொல்லி என்னத்தை படிச்சு என்னத்தை பள்ளிக்கூடம் போனாலும் சரி அவங்க குலத்தொழிலுக்கு ஏற்றவாறு படிக்கணும். படிக்க வேண்டும் அல்லவா. கண்டிப்பாக படிக்க வேண்டும் அல்லவா. எப்படிப்பட்ட பாடங்களம்மா படிக்கின்றான். இப்படி படித்து வரக்கூடிய நேரத்தில் அரசனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது தாயாக விட்ட ரத்தனை சொல்லுகிறார். இதை போல அரசனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது அந்த 21 வயசுல ஒரு ஆண்களுக்கு 2 வயசு. ஆமா சரி எல்லா தாய் தகப்பனும் நினைக்கக்கூடியது என்ன நினைப்பாங்க? நம்ம கையும் காலும் தெரியா இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு ஒரு கால்கட்டை போட்டு வச்சிருப்போமே. இந்த தாய் தகப்ப மட்டும் நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அது நினைப்பாங்க. இன்னைக்கு ஒரு கால்கட்டை போடுவோம். தங்கச்சி கல்ல நானும் அம்மா வாசலுக்கு
வந்துட்டேன். அப்படியாவது கால்கட்டு போட்டோம்னு பாக்க அம்மா. சரி நிச்சயம் போடுவா. வாங்க பொண்ணா நிச்சயம் இருக்கு. போடுவா. சரி. அதனால அரசனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது 21 வயதாக இருக்கக்கூடிய நேரத்துல தாயாக விட்ட ரத்தக்கினி சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றார்? என் கணவா ராஜமன்னா, ராஜமன்னா நமது மகன் அரசனுக்கு திருமணம் முடிக்கணும், திருப்பூட்டி பார்க்கணும். திருப்பூட்டி பார்க்க வேண்டும் அல்லவா? மாலை மணம் முடிக்கணும், பிள்ளைய மங்களமாக பார்க்க வேண்டும் அல்லவா? நம்ம கையும் காலும் வெளியா இருக்கும் போதே நம்ம மகன் அரக்கனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு பாப்போமா சாமி அப்படி என்று சொல்லி சரி அப்பதான் குடும்ப பொறுப்பு வரும். ஆமா கண்டிப்பா கல்யாணம் முடிச்சாதான் குடும்ப பொறுப்பு வரும். பக்கத்து ஊரில் சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை பவளக்கண்ணி இல்லையா, பவளக்கண்ணி பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை அரக்கனுக்கு அழகாக திருமணம் முடித்து திருமணம் முடித்து வைக்கிறார். அரக்கனுக்கு குடும்ப பொறுப்பு வந்த உடனே சரி பார்த்தால் ரிஜிமுகாவரனும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் இனிமே இந்த நாட்டு பொறுப்பையும் அரக்கனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். மனைவி எப்படி வச்சு வாழலாம் பார்த்துட்டு நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும் என்று சொல்லி மந்திரியை வரவழைத்து 56 தேசம் மன்னர்களுக்கு ஓலை எழுதி அனுப்ப சொல்லி ஓலை கண்ட நேரத்தில் 56 தேசம் மன்னர்கள் அரண்மனைக்கு வந்தார்கள் அல்லவா? வருகிறார்கள் அல்லவா? 56 தேசம் மன்னர்கள் முன்னாலே இந்த 56 தேசத்து மன்னர்கள் முன்னாலே அரசனுக்கு பட்டம் சூட்டி வைக்கணும். பட்டம் சூட்டி வைக்கணும்னு சொல்லி என்ன தெரியுமா? என்ன? ஒரு அப்பா பொறுப்புல இருந்து அந்த குடும்பத்துல என்ன பொறுப்புல இருக்கோ அதுக்கு அடுத்து ஆளணும்னா தனதான மகனுக்கு தான் இந்த இடத்துல யார் இருந்தா? இவ்வளவு நாள் எங்க அப்பா இருந்தாரு. அவர் என்ன கேட்டு அடிச்சாங்க. இன்னைக்கு அவரு கேட்டு அடிக்கணும். மகனுக்கு பிறகு அந்த இடத்த மகன் தான் ஆளணும். அதை போல இந்த ரிஜிமுகாவரன் இருந்த ஆண்டு 56 தேசத்தையும் அரசன் ஆள வேண்டும் சொல்லி அவனுக்கு பட்டம் சூட்டக்கூடிய நேரம் எப்ப ஏறிவிட்ட நேரம் தெரியுமா? எப்படிப்பட்ட நேரம் அக்கா? வெள்ளிக்கிழமை